வெல்கம் பேக். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன கிளாஸில் பார்த்ததோட கண்டினியூஷன் கன்ஜங்ஷன்ஸ். மெயினாக அதோட எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். புக்கில் உள்ள எக்ஸசைஸ் அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம அந்த ஒவ்வொரு கனெக்டர்ஸ்க்கும் என்னென்ன மீனிங், தமிழில் வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு புக்கில் உள்ள 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள 104 இருக்குது எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரி, ஏற்கனவே பார்த்ததை ஒரு ரிமைண்ட் பண்ணிக்குவோம். கன்ஜங்ஷன்ஸ் வந்து எத்தனை டைப்ஸ்னால் 3 டைப்ஸ்: கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் அண்ட் கார்லேட்டிவ். அதை கன்ஜங்ஷன்ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அந்த கன்ஜங்ஷன்ஸோ அதனுடைய யூசேஜும் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். முதல்ல மீனிங் பார்த்துக்குவோம். அண்ட் அப்படிங்கும்போது கனெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் தெரியும். ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஒரு பொருளோட இன்னொரு பொருளை சேர்த்து கூட்டிகிட்டே போகும்போது, இல்லைன்னா ஒரு ஆளோட இன்னொரு ஆளை சேர்க்கும்போது ரமேஷ் அண்ட் சுரேஷ், அப்போ அண்ட் அவனும் இவனும் ஆக்சுவலாக அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அதுவும் இதுவும், இல்லைன்னா அவனும் அவளும், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது தான் அண்ட். அடுத்து ஆல்சோ, அது போல், அதை போலவே, ஆல்சோ அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் வெல் அஸ், ஒரு இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, மை பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் மை டீச்சர்ஸ். பேரண்ட்ஸும் அவங்களோட கூட டீச்சர்ஸும், அப்போ ஆஸ் வெல் அஸ் அதோடு கூட. அப்போ இந்த கூடங்கிற அர்த்தம் என்ன செய்யுது ஆஸ் வெல் அஸ் அப்படிங்கிறதுக்கு வருது. அடுத்து மோர் ஓவர், மேலும். ஒரு இதை சொல்லிவிட்டு மோர் ஓவர் அதோடு நிற்கலை, இன்னும் அது மேலும் இதையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மோர் ஓவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஆஸும் லைக்கும் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக, கம்பேரிசன் ஒப்பிட்டு சொல்லும்போது இதை போலவே அது. ஹீ இஸ் லைக் அ லயன், லைக் லயனை போலவே, அந்த போல அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பொருளை இன்னொரு பொருளோட, இல்லைனா ஒரு ஆளை ஏதாவது ஒரு இதோட ஒப்பிட்டு சொல்லும்போது நம்ம ஆஸும் லைக்கும் யூஸ் பண்ணலாம். இதே இதில் ஆஸ் சின்ஸ், ஆஸ்ங்கிறது ஆல்ங்கிற அர்த்தத்துலேயும் வரும். அதாவது ரீசன். இப்போ ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் எனக்கு சுகவீனமாக காய்ச்சலாக இருப்பதால், ஆல்ங்கிற அர்த்தத்தில் வருது ஆஸ். ஆஸும் சின்ஸும் ரீசனுக்கு பயன்படுத்தணும். காரணம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லும்போது ஆஸோ சின்ஸோ என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். அடுத்து ஸோ அண்ட் ஸோ, பிகாஸ், தேர்ஃபோர், இது எல்லாத்துக்கும் அர்த்தம் ஆகையால் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரிசல்ட். இப்போ இங்கே என்ன பார்த்தோம், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ எம் அன்ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ். இதனுடைய விளைவு என்ன, இது வந்து காரணம், இது வந்து விளைவு. இது ரீசன், இது ரிசல்ட். இது ஹென்ஸ் அப்படின்னா எனவே, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேத்ஸில் ப்ராப்ளம் போடும்போது சொல்லிகிட்டே வந்து லாஸ்ட்டில் எனவே, அதை நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரூவ் பண்ணுறோம், நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். ஹென்ஸ்னா எனவேன்னு அர்த்தம். அடுத்து இஃப், அன்லெஸ், ஈவன் இஃப், இதெல்லாம் எதில் வரும்னா கண்டிஷனல் கிளாஸஸில் வரும். ஒரு கண்டிஷன். இஃப்னா இருந்தால், அன்லெஸ் அப்படின்னா இல்லாவிட்டால். அன்லெஸ் வந்து எதுக்கு சமம்னா இஃப் நாட். அன்லெஸ்னா அர்த்தம் இஃப் நாட்னு அர்த்தம், இல்லாவிட்டால் அப்படின்னு அர்த்தம். இஃப் நாட் அப்படின்னா அதோடைய மீனிங் அன்லெஸ். அப்போ இருந்தால்னா இஃப் சொல்கிறோம், இல்லாவிட்டால்னா அன்லெஸ். ஈவன் இஃப், ஈவன் இஃப்னா இருந்த போதிலும். அடுத்து வைல் அண்ட் வென், ரெண்டுமே எதுக்கு வரும்னா, இப்போ வைல்னா ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும்னு சொல்கிறோம். வைல் ஐ வாஸ் வாக்கிங் ஆன் த ரோட், நான் போய்கொண்டிருந்த பொழுது. இதை வென்னும் இதுதான், பொழுதுங்கிறதான் வருது, இல்லை நான் போகுது. வென் ஐ வாக்ட் ஆன், வென் அப்படின்னு போடுறேன், போன பொழுது. வென் ஐ சா த ஸ்னேக், நான் பாம்பை பார்த்த பொழுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வென்னும் வைலும் கிட்டத்தட்ட ஒரே தான், டைமை குறிக்கிறதுக்கு வருது. அடுத்து ஆஃப்டர், பிஃபோர், இதுவும் டைம் ரெஃபரன்ஸ், முன்னால் பின்னால். ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க், நான் முடித்த பிறகு, இல்லைனா ஆஃப்டர் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் ஐ வென்ட் டு பெட், நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தூங்க போவேன் அப்படின்னு சொல்கிறோம். பிஃபோர்னா முன்னால் அர்த்தம், ஆஃப்டர்னா பின்னால். ஸோ தட், ஸோ தட் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பர்பஸ், நம்மளுடைய எய்மை சொல்கிறதுக்காக, அதன் பொருட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ தட்னா அதோடைய மீனிங் அதன் பொருட்டு. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் என்ன சொல்லலாம்னா, ஐ லாக் த டோர் ஸோ தட் த டாக் வுட் நாட் என்டர் இன்டு த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் அதோடைய என்னுடைய நோக்கம் என்ன, நான் ஏன் லாக் பண்ணேன், டாக் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ என்னுடைய நோக்கம் வந்து டாக் வரக்கூடாதுங்கிறது. அப்போ ஸோ தேட் யூஸ் பண்ணுறோம். தேட் அப்படின்னா என்று அப்படின்னு வச்சுக்கலாம். என்றுனா ஹீ செட் தேட் அப்படின்னு என்கிட்ட ஹீ வாஸ் கோயிங் டு த மார்க்கெட்டுக்கு போய்கொண்டு இருந்தேன் என்று சொன்னான். ஹீ செட் டு மீ தேட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தேட். தேட்னா இப்படி என்று அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறோம், அதான் என்று. இன் கேஸ் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் அப்படின்னா ஒருவேளை. இன் கேஸ் ஆஃப் ரெயின், ஒரு வேளை மழை பெய்துச்சுன்னா நீ என்ன சொன்ன, டேக் அன் அம்பர்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இன் கேஸ் ஒருவேளை அப்படின்னு சொல்லுவோம். இன் கேஸ் இட் வாஸ் ரெய்னிங் த மேட்ச் வில் பி கேன்சல்ட்.
இன் கேஸ் இட் இஸ் ரெய்னிங் த மேட்ச் வில் பி கேன்சல். ஒருவேளை மழை பெய்தால் என்ன செய்யும், மேட்ச் வந்து கேன்சல் ஆகும். அப்போ ஒருவேளை டவுட்ஃபுல்லாக சொல்கிறோம். அதர்வைஸ் ஆரியல்ஸ் இதுவுமே இல்லாவிட்டால் ஆப்போசிட்டில். இப்போ இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, வேகமாக போனால் என்ன செய்யணும், யூ வில் கேட்ச் த பஸ்ன்னு சொல்கிறோம். அதே இதை இஃப் ரன் ஃபாஸ்ட் ஆரியல்ஸ் யூ வில் நாட் கேட்ச் த பஸ். நீ வேகமாக போ, இல்லாட்டா என்ன செய்ய முடியாது, நீ வந்து பஸ்ஸை கேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லாவிட்டால். தோ ஆல்தோ ஈவன் தோ இது எல்லாமே இருந்த போதிலும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா கான்ட்ராஸ்ட் மீனிங்கை சொல்லும்போது. தோ ஹீ வாஸ் ரீச் அவன் வந்து பணக்காரனாக இருந்தாலும், ஹீ டிட் நாட் ஹெல்ப் அதர்ஸ் அவன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். ஆல்தோ ஹீ வாஸ் இன்டெலிஜென்ட் அவன் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் கூட, ஹீ ஃபெயில்ட் இன் த ஃபைனல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ இது வந்து ஆப்போசிட்டாக சொல்ல இருந்த போதிலும் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஒரே தான். ஆல்தோ ஈவன் தோ இன்ஸ்பைட் ஆஃப் டஸ்பைட் இது எல்லாமே ஆப்போசிட் மீனிங். பட்னா ஆனால். ஹி வாஸ் இன்டெலிஜென்ட் பட் ஹி ஃபெயில் அவன் இன்டெலிஜென்ட் தான், ஆனால் என்னாச்சு, ஆனால் ஹி ஃபெயில்டு அவன் ஃபெயில் ஆகிட்டான். எட் ஸ்டில் இருந்தும் அவன் இன்டெலிஜென்ட்டாக இருந்தும் ஹி ஃபெயில்டு அதே இது சேம் தான். பட் எட் ஸ்டில் இல்லாமல் மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். அடுத்து நோ சூனர் தேன் உடனடியாக, இமீடியட்டாக அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நடந்துச்சு. ரெண்டு செயலும் உடனே ஒன்றை தொடர்ந்து அடுத்து உடனே நடக்கிறது தான் நம்ம நோ சூனர் தேன் யூஸ் பண்ணுறோம். எய்தர் ஆர் இது அல்லது அது. ஹீ ஆர் ஷி அவன் அல்லது அவள் அப்படி சொல்லும்போது, நைதர் நார் அப்படி சொல்லும்போது இவனும் இல்லை அவனும் இல்லை. ஸ்காஸ்லி வென் அப்படின்னா ரொம்ப ரேராக, ரொம்ப அரிதாக, இது வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய செயலை சொல்லும்போது ஸ்காஸ்லி வென் இல்லைனா ஹார்ட்லி வென் யூஸ் பண்ணுறோம். நெவர்த்லெஸ் அப்படின்னா என்றாலும் இல்லைனா எனினும். இப்போ இதோடைய மீனிங் எல்லாம் இப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த எக்ஸசைஸ் பார்க்க முடியும். இப்போ இதோடைய மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக என்ன செய்திடலாம், அந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒரு தடவை இதை பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுவோம். 10th படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யலாம், இதோடைய மீனிங் தமிழ் மீனிங்கை நோட்டில் என்ன செய்திக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 104. ஃபர்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் த சென்டென்சஸ் கிவன் பிலோ சூஸிங் த ரைட் கனெக்டர்ஸ் கிவன் இன் ப்ராக்கெட்ஸ். அதாவது சூஸ் த பெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கு. 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை நம்ம என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்கள், கால் மீ டேஷ் யூ நீட் மணி ஸோ தேட்டா இன் ஆர்டர் தேட்டா இன் கேஸா அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ தேட்னா என்ன மீனிங் பார்த்தோம். இன்ஆர்டர்னா இதுக்கு பதிலாக இன்ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ்னால் பார்த்தோம் ஒருவேளை. கால் மீ இன்கேஸ் யூ நீட் மணி, ஒருவேளை உனக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீ என்ன செய்ய, எனக்கு கால் பண்ணு. இன்கேஸ் இப்போது ஒருவேளை. அடுத்து செகண்ட் ஒன், ஐ ஃபர்காட் டேஷ் ஐ ஹேட் டு மீட் த பிரின்சிபல். ஐ ஃபர்காட் நான் மறந்துட்டேன். எதை மறந்துட்டேன், நான் பிரின்சிபலை மீட் பண்ணணும் என்பதை, இல்லைனா என்று நான் என்ன செய்யிட்டேன், அதான் தேட். இப்போ செகண்ட் ஒன்னில் போடுறோம், நான் பிரின்சிபலை மீட் பண்ணணுங்கிறத என்ன செஞ்சிட்டேன் என்று மறந்துட்டேன். மீட் பண்ணணுங்கிறத என்ன செய்யிட்டேன், மறந்துட்டேன்னு சொல்கிறோம். டேஷ் ஹீ இஸ் 90 years old, ஹீ இஸ் இன் த பிங்க் ஆஃப் ஹெல்த். 90 வயதானாலும் அவர் எப்படி இருக்கார், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கார், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறார், அவர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், வேன் சின்ஸ் தோ அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தோ ஹீ வாஸ் 90 years, 90 வயதாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரா, தோ ஹீ இஸ் 90 years old, he is in the pink of health. It is raining, take an umbrella, or else and but. அதாவது மழை பெய்துட்டு இருக்குது, டேக் அ நம்பர்லா ஆர் எல்ஸ் நீ கொடை எடுத்துகிட்டு போ, இல்லாவிட்டால் நீ என்ன செய்திருவேன், யூ வில் கெட் ட்ரென்ச் நனைஞ்சிருவேன். இப்போ ஆர் எல்ஸ் இல்லாவிட்டால் எடுத்துகிட்டு போ, ஆர் எல்ஸ் நீ என்ன செய்திருவேன், நனைஞ்சிருவேன், இல்லாவிட்டால் நனைஞ்சிரும். தே ஃபேஸ்ட் மெனி ஹார்ட்ஷிப்ஸ் டேஷ் தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல். இல்லைன்னு அவங்க வந்து நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறையா அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்துருக்குது. என்றாலும் அதான் நெவர்த்லெஸ், என்றாலும் ஆர் எனினும், என்றாலும் அவங்க எப்படி இருக்காங்களா, சேர்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ நிறைய கஷ்டங்களை மீட் பண்ணால் கூட என்றாலும் நெவர்த்லெஸ், என்றாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, தே ஆர் சியர்ஃபுல். அப்புறம் பி பார்ட், fill in the blanks with the connector and goes with the underlined words. இதில் என்ன கொடுத்துருக்கேன், நாமவே என்ன செய்யணும், கனெக்டர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் வந்து சூஸ் கொடுத்துருந்தாங்க, சாய்ஸஸ் கொடுத்துருந்து, இப்போ சாய்ஸ் கொடுக்கல. நாமவே என்ன கனெக்டர் வருங்கிறத நம்ம என்ன செய்யணும், எழுதணும். போத் த மினிஸ்டர் டேஷ்
த ஆஃபீஸர்ஸ் விசிட்டட் த அஃபெக்டட் ஏரியா. போத் வந்தாலே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அது வந்து இதில் கார்லேட்டிவ் கன்ஜங்ஷனில் படித்தோம். பேரா வரும் போத் அண்ட், இதுவும் அதுவும் சொல்லும்போது அப்போ போத் ரெண்டு பேரும்னு அர்த்தம். த மினிஸ்டர் அண்ட் த ஆஃபீஸர்ஸ். வீக் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அண்ட். அடுத்து ஜெயா டீச்சர்ஸ் நாட் ஓன்லி இங்கிலீஷ் டேஷ் சயின்ஸ். நாட் ஓன்லி வந்தாலே என்ன வந்துடணும், பட் ஆல்சோ. அது மட்டுமல்ல இதுவும். நாட் ஓன்லி இங்கிலீஷ் மட்டும் டீச் பண்ணலை, அதோடு சேர்த்து என்னவும் சொல்லி கொடுக்குறாங்க, சயின்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க. எய்தர் ராகு. எய்தர் வந்தாலே கார்லேட்டிவ், இது வந்து கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன் கொடுத்துருக்கு. எய்தர் ஆர், இது அல்லது. எய்தர் ராகு ஆர் பாலா வில் ஹாவ் டு பை வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். ரகு இல்லைன்னா யார், பாலா வந்து என்ன செய்யணும், இவன் அல்லது அவன் அர்த்தம். நோ சூனர் டிட் ஐ என்டர் த ஹவுஸ். நோ சூனர் வந்தாலே இதுவும் அதுதான், கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன் தான் எல்லாமே கொடுத்துருக்கு. நோ சூனர் தேன், உடனடியான்னு அர்த்தம். நோ சூனர் டிட் ஐ என்டர் த ஹவுஸ் தேன் இட் ஸ்டார்டட் ட்ரிஸ்லிங். நான் வீட்டில் என்டர் பண்ணணும் இல்லையோ அதுக்குள்ளே என்ன செய்ச்சு, மழை தூர ஆரம்பிச்சுட்டு சொல்லும். ரெண்டுமே தொடர்ந்து ஒன்று ரொம்ப நெருக்கமாக, அதாவது வந்து சேர்ந்த உடனே அந்த செகண்ட் நம்ம காலை உள்ளே வச்சனோ இல்லையோ அதுக்குள்ளே வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லும்போது உடனே நடந்த செயலுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், நோ சூனர் தேன். அடுத்து சி, கம்பைன் த பேர் ஆஃப் சென்டென்சஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் கனெக்டர்ஸ். இங்கே ரெண்டு செப்பரேட் சென்டென்சஸ் கொடுத்துருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது ரெண்டுமே தனித்தனி சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கனெக்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் சென்டென்ஸாக நம்ம கொண்டு வரணும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருப்பாருங்க, வி கேம் லேட். நான் லேட்டாக வந்தேன். வி டிட் நாட் மிஸ் த ட்ரெயின். ஆனால் லேட்டாக வந்தேன், ட்ரெயினை மிஸ் பண்ணலை. அப்போ இதில் என்ன கனெக்டர் யூஸ் பண்ணலாம், நான் லேட்டாக வந்திருந்தாலும் என்ன செய்யலை, ட்ரெயினை மிஸ் பண்ணலை. இப்போ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தோ இல்லைன்னா ஆல் தோ. தோவும் போடலாம், ஆல் தோவும் போடலாம். தோ ஐ கேம் லேட், நான் லேட்டாக வந்திருந்தும் என்ன செய்யலை, ட்ரெயினை மிஸ் பண்ணலை. அடுத்து பாருங்கள், தே செக் த பேக்கெட் ட்வைஸ். அவங்க 2 தடவை பேக்கெட்டை செக் பண்ணாங்க. தென் பிறகு தே சீல்ட் இட். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம பிறகு இல்லைனா பின்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன கனெக்டர் யூஸ் பண்ணுவோம், ஆஃப்டர். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஆஃப்டர். ஆஃப்டர் ஐ செக் த பேக்கெட் ட்வைஸ். நான் பேக்கெட்டை 2 முறை செக் பண்ணின பிறகு தே சீல்ட் இட். அவங்க சீல் பண்ணாங்க, கவர் பண்ணாங்க, மூடினாங்க. சீட்டா saw a snake. சீட்டா வந்து என்ன செய்தா, பாம்பை பார்த்தாள். அட் ஒன்ஸ் ஷீ ran away. உடனே அவள் ஓடி போனாள் அப்படின்னு இருக்கு, ஓடிட்டா அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும், as soon as, பார்த்த உடன் அப்படின்னு எழுதணும். as soon as சீட்டா saw a snake. இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதுறோம், as soon as அப்படின்னு பண்ணணும். பார்த்த உடனே, பாம்பை பார்த்த உடனே ஷீ ran away. அந்த தென்னை என்ன செய்யணும், கட் பண்ணிடணும். அதே போல் ஃபர்ஸ்ட்டில் வந்து தென்னு கொடுத்துருக்கலாம், அதை என்ன செய்கிறோம், கட் பண்ணுறோம். இந்த இதில் வந்து அட்வான்ஸ் என்ன செய்திடணும், கட் பண்ணிடுறோம். உடனேங்கிறது தான் நம்ம என்ன செய்திருக்கோம், ஆஸ் சூன் அஸ்ங்கிறத சேர்த்துருக்கிறோம். அப்போ என்ன எழுதுவோம் தெரியுமா, ஆஸ் சூன் அஸ் சீட்டா saw a snake. அந்த அட்வான்ஸ் வரக்கூடாது, ஷீ ran away. பார்த்தவுடன் அவன் என்ன செய்யிட்டா, வேகமாக ஓடி போயிட்டான்னு அர்த்தம். சரி, அப்போ அந்த அட்வான்ஸை கட் பண்ணிடுங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன்ல தென் இருக்கக்கூடாது. ஃபோர்த் ஒன், ராபர்ட் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட், ஹீ சப்மிட்டட் இட் டு த டீச்சர். ராபர்ட் என்ன பண்ணான், ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணான், டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ணான். கம்ப்ளீட் பண்ண பிறகு தானே சப்மிட் பண்ண முடியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் என்ன போடுறோம், ஆஃப்டர். ஆஃப்டர் ராபர்ட் ஹேட் போடனா போடலாம், இல்லை நீங்கள் ஆஃப்டர் மட்டும் போட்டு எழுதினாலும் கரெக்ட் தான். ஆஃப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன செய்தான், ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துடணும். ஆஃப்டர் ராபர்ட் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் ஹீ சப்மிட்டட் இட் டு த டீச்சர். அடுத்தது, யூசுஃப் வாஸ் ரன்னிங் ஹை டெம்பரேச்சர். யூசுஃப்க்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹீ குட் நாட் டேக் பார்ட் இன் த காம்படிஷன். அவனால் என்ன செய்ய முடியல, காம்படிஷனில் சேர முடியல. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ரீசன், அவனுக்கு ஹை டெம்பரேச்சர் இருந்ததா ரீசன், அப்படி தானே. அப்போ நம்ம அதில் ஒன்று ஆஸ் போடலாம், இல்லைனா சின்ஸ். ஆஸ் யூசுஃப் வாஸ் ரன்னிங் ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் கரெக்ட் தான். சின்ஸ் யூசுஃப் வாஸ் ரன்னிங் ஹை டெம்பரேச்சர்னாலும் கரெக்ட் தான். இப்போ இதில் வந்து ஆஸ் இல்லைனா சின்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம என்ன செய்கிறோம், எதுவுமே ரெண்டுமே ரீசனை தான் நமக்கு ரெஃபர் பண்ணுது. அதனால் நம்ம ஆஸ் போடலாம், ஆர் சின்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டி, டிக் த கரெக்ட் லிங்கர். இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அந்த 2ல் எது கரெக்ட் லிங்கரோ அதை நம்ம என்ன செய்யணும், டிக் பண்ணணும். டேஷ் ஹி வாஸ் ஆனஸ்ட், ஹி வாஸ் பனிஷ்ட். அவன் வந்து எப்படி இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான்,
ஆனால் அவன் என்ன செய்கிறான், தண்டிக்கப்படுறான். அடுத்த நான் உண்மையாக இருக்கிறான், தண்டிக்கப்படுகிறான். இங்கே தோவா பட்டா. இங்கே டேஷ் எங்கே வந்திருக்கு, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்திருக்கு. அவனுடைய இது என்னது, தோ ஹி வாஸ் ஆனஸ்ட், அவன் ஆனஸ்டாக இருந்த போதிலும், அவன் உண்மையாக இருந்த போதிலும். அப்போ இதில் என்ன போடுறோம், தோவை தான் என்ன செய்யணும், நம்ம டிக் பண்ணணும். தோ ஹி வாஸ் ஆனஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்ட். ஒருவேளை இந்த ஹீக்கு முன்னால் ஃபஸ்ட்டில் வந்து ஹி வாஸ் ஆனஸ்ட் டேஷ் ஹி வாஸ் பனிஷ்ட்னு போட்டிருந்தா அதில் என்ன போடுவோம், பட் போடும். அவன் ஆனஸ்ட் ஆனால் என்ன செய்தான், தண்டிக்கப்பட்டான். இப்போ இதில் வந்து டேஷ் எங்கே கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கொடுத்ததுனால நம்ம என்ன செய்கிறோம், தோ போடுறோம். அடுத்து செகண்ட் ஒன், வாக் கேர்ஃபுல்லி டேஷ் யூ வில் ஃபால் டவுன், கவனமாக நட டேஷ் யூ வில் ஃபால் டவுன், நீ என்ன செய்திருவேன், கீழே விழுந்துருவேன். ரெண்டுமே அன்லெஸ்னாலும் இல்லாவிட்டால் தான், அதர்வைஸும் இல்லாவிட்டால். ஆனால் அன்லெஸ் எப்போ வரும், ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் டேஷ் வந்திருந்தா, அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி, நீ கவனமாக நடக்காவிட்டால் அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே எங்கே டேஷ் போட்டிருக்குது, செகண்ட் சென்டென்ஸ்க்கு முன்னாடி. ஸோ நம்ம என்ன எழுதணும், வாக் கேர்ஃபுல்லி கவனமாக நட, அதர்வைஸ் இல்லாவிட்டால். அப்போது அந்த இதில் வந்து சென்டரில் நம்ம எழுதுகிறோம், அதர்வைஸ் இல்லாவிட்டால் யூ வில் ஃபால் டவுன், நீ வந்து என்ன செய்திருவேன், கீழே விழுந்துருவேன். அடுத்து தேர்ட் ஒன், மை மதர் கால்ட் மீ டேஷ் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால், எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, எப்போ கூப்பிட்டாங்க, நான் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்த பொழுது கூப்பிட்டாங்க, நான் செய்து கொண்டிருந்த பொழுது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வைல். நான் விளையாடி கொண்டிருந்த பொழுது அம்மா என்ன செய்தாங்க, என்னைய கூப்பிட்டார்கள். அடுத்து ஃபோர்த், மை சேலரி இஸ் லோ, என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவு டேஷ் ஐ ஃபைண்ட் த ஒர்க் இன்ட்ரெஸ்டிங், ஆனாலும் எனினும் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய ஒர்க்கை நான் சந்தோஷமாக செய்கிறேன், இன்ட்ரெஸ்டாக செய்கிறேன், ஆசையாக செய்கிறேன்னு சொல்கிறோம். ஸோ மை சேலரி இஸ் லோ நெவர்த்லெஸ். அப்போ இதில் என்ன எழுதணும், நெவர்த்லெஸ் எனினும் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய ஒர்க்கை இன்ட்ரெஸ்டாக பண்ணுகிறேன். ஃபிஃப்த் ஒன், த பேசஞ்சர்ஸ் ரஷ் டு போர்ட் த பஸ் டேஷ் இட் அரைவ்டு. இது என்னென்னா ரெண்டும் உடனே தொடர்ந்து நடைபெறுகிற செயல். பேசஞ்சர் வேகமாக என்ன செய்கிறாங்க, பஸ்ஸில் ஏறக்கு ஓடுறாங்க. எப்போ ஓடுறாங்க, பஸ் வந்த உடனே ஓடி போகிறாங்க. பஸ் ஸ்டாப்பில் பார்க்கலாம், கூட்டம் அதிகமாக இருக்கும்போது பஸ் வர்றதும் போது அதுக்கு பின்னாடி எதிர்ச்சுவாங்க 10-20 பேர் பின்னாடி ஓடுவாங்க ஃபாஸ்ட்டாக. ஏன்னா அது வந்தவொடனே டக்குன்னு ஏறணுங்கிறக்காக. அப்போ அதில் என்னமே ஆஸ் சூன் அஸ், உடனடியாக. அதில் வந்து வெயிட் பண்ணவே இல்லை, மெதுவாக உள்ளே வரட்டும்னு யாருமே என்ன செய்யலை, வெயிட் பண்ணலை, வந்த உடனே என்ன செய்கிறாங்க, ஓடி போகிறாங்க, ஆஸ் சூன் அஸ். சரி, அடுத்து இ, சப்ளை த லிங்கர்ஸ். அடுத்தும் நம்ம என்ன செய்கிறோம், சூட்டபிள் லிங்கர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. டேஷ் ஐ வாஸ் அலைவ் அண்ட் ஐ ஹேட் அ ஹியூமன் ஹார்ட், நான் உயிரோடு இருந்த பொழுது எனக்கு என்ன இருந்துச்சு, மனித இருதயம் தரப்பட்டது. அப்போ வென் ஐ வாஸ் அலைவ், நான் உயிரோடு இருந்த பொழுது, இப்போ உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். வென் ஐ வாஸ் அலைவ் அண்ட் ஐ ஹேட் அ ஹியூமன் ஹார்ட் ஆன்சர்ட் த ஸ்டாச்சு. இது எது சொல்லுதுன்னா, ஒரு சிலை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாச்சுனா ஒரு சிலை, அந்த சிலை சொல்லுது நான் உயிரோடு இருந்த பொழுது எனக்கு உண்மை மனித இருதயம் இருந்தது. ஐ டிட் நாட் நோ வாட் டியர்ஸ் வேர் ஃபார் ஐ லிவ்ட் இன் த பேலஸ். ஆனால் அப்போ எனக்கு என்ன தெரியாது, கண்ணீர்னா என்னன்னு தெரியாது. எதனால், ஃபார் ஐ லிவ்ட் இன் த பேலஸ், நான் அரண்மனையில் வசித்ததினால். ஃபார் வேர் சாரோ வாஸ் நாட் அலோட் டு என்டர், பெரிய ராஜா அரண்மனையில் பெரிய பணக்காரங்க வீட்டில் கவலைனாலே என்னன்னு தெரியாது, அதான் கொடுத்துருக்குது. இந்த ஸ்டாச்சு ஆன பிறகு அது சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு என்ன தெரியாது. அது வேறுங்கிறது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா, இடத்துக்கு முன்னால் பிளேஸை குறிக்கிறதா இருக்கும்போது. அப்போ அந்த பேலஸில் என்ன இல்லையா, சாரோ வந்து கவலை உள்ளே போகிறதுக்கு இடமே இல்லை, அதுக்கு வழியே இல்லைன்னு அர்த்தம். வேர் சாரோ வாஸ் நாட் அலோட் டு என்டர். மை கோட்டியஸ் கால் மீ த ஹாப்பி பிரின்ஸ் அண்ட் ஹாப்பி இன்டீட். அவங்க எல்லோரும் எனக்கு கீழே உள்ளவங்க கோட்டியஸ் எல்லாரும் என்ன செய்வாங்க, என்ன ஹாப்பி பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தோஷமான, அதாவது இளவரசன். ஆனால் கண்டிப்பாக இப்படி தான் இருப்பான், சந்தோஷமாக தான் இருக்க முடியும். ஸோ ஐ லிவ்ட் அண்ட் ஸோ ஐ டைட். நெக்ஸ்ட் ஒன், மெனி ரைட்டர்ஸ் மேக் இன்கரெக்ட் சென்டென்சஸ் வென் தே ட்ரை டு புட் சென்டென்சஸ் டுகெதர். சில நேரம் எழுதும்போது அவங்க தவறான சென்டென்சஸை எழுதிடுவாங்க. வென் தே ட்ரை டு புட் சென்டென்சஸ் டுகெதர், நிறையா சென்டென்சஸை கனெக்ட் பண்ணும்போது சில நேரங்களில் என்ன செய்வாங்க, மெனி ரைட்டர்ஸ் மேக் மிஸ்டேக்ஸ். தே மே மேக் கிராமட்டிக்கல் எரர்ஸ் அண்ட் லீவ் அவுட் இம்பார்ட்டன்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். நிறையா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் விட்டுருவாங்க. எதை விட்டுறாங்க, பங்க்சுவேஷன் மார்க் என்ன செய்யுது, ஃபுல் ஸ்டாப், கமா, செமிகோலன் அதெல்லாம் ஒழுங்காக வைக்காமல் விட்டுடுறாங்க.
மேக்கிங் சச் மிஸ்டேக்ஸ் இஸ் quite காமன் while ப்ரிப்பேரிங் த ஃபஸ்ட் டிராஃப்ட். எப்போ அதுக்கு பொதுவாக இருக்கும், எப்போவுமே நம்ம வந்து ரஃப் டிராஃப்ட் எழுதும்போது தானே, எதாவது நம்ம சம்மரி ரைட்டிங் எழுதும்போதெல்லாம் ரஃப் காப்பி ஃபேர் காப்பின்னு எழுதுறோம். ஏன் ரஃப் காப்பி எழுதுறோம்னா, ரஃப் காப்பியில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அது வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் ஃபேர் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணணும். இதே தான் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இஸ் quite காமன் while ப்ரிப்பேரிங் த ஃபஸ்ட் டிராஃப்ட். முதல் டிராஃப்ட் எழுதும்போது இந்த மாதிரி வர்றது பொதுவானது தான், இது வந்து நடக்கக்கூடியது தான், இயல்பு தான். ஸோ ஹி மஸ்ட் கேர்ஃபுல்லி எடிட் த ஃபைனல் டிராஃப்ட். ஆகையால் அவங்க என்ன செய்யணும், ஃபைனல் டிராஃப்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், எடிட் பண்ண வேண்டும். அடுத்து தேர்ட் ஒன். இன் மோஸ்ட் லார்ஜ் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி தெர் ஆர் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஃபார் கேர்ள்ஸ். நிறையா இதில் எப்படி இருக்கும், ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு தனி ஸ்கூல் இருக்குது. கேர்ள்ஸ் ஸ்கூல் இப்போ நிறையா எல்லா ஏரியாவிலையுமே கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் தனித்தனியாக இருக்கும். அதுவும் நிறைய பேர் வசிக்கிற இடங்களில் கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியாக பாய்ஸ் ஸ்கூல் தனியாக இருக்கும். மற்றபடி கோ எஜுகேஷனாக இருக்கும். அதான் கொடுத்துருக்கு. இன் மோஸ்ட் லார்ஜ் சிட்டிஸ், பெரிய பெரிய பட்டணங்களில் என்ன செய்திருப்பாங்க, டவுன்லேயோ கேர்ள்ஸுக்கு தனியாக ஸ்கூல்ஸ் இருக்கும். லைக்வைஸ் அதே போல் தெர் ஆர் மெனி கோ எஜுகேஷனல் ஸ்கூல்ஸ் வேர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்டடி டுகெதர். லைக்வைஸ் அப்படின்னா சிமிலர்லி, அதே போலன்னு அர்த்தம். லைக்வைஸ் இல்லைனா சிமிலர்லி, அதே போலவே கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஸ்கூல்ஸும் நிறையா இருக்குது. தெர் ஆர் மெனி கோ எஜுகேஷனல் ஸ்கூல்ஸ் வேர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்டடீஸ் டுகெதர். கோ எஜுகேஷனல் ஸ்கூல்ஸில் என்ன செய்வாங்க, அது வந்து அந்த ஸ்கூலில்னு அர்த்தம். வேர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து படிப்பாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்டடி டுகெதர். மோஸ்ட் பேரண்ட்ஸ் allow their daughters to attend these schools. ஆனால் இந்த கேர்ள்ஸும் பாய்ஸும் இருக்கிற ஸ்கூல்ஸில் என்ன செய்வாங்க, நிறையா பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. பட் தெர் ஆர் சம் பேரண்ட்ஸ், ஆனால் சில பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்களா, ஆனால் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, who are against such schools for girls. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்ந்து படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து அவங்க வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. who are against such schools for girls after the age of 14 or 15. சின்ன குழந்தைகள் என்ன செய்திருவாங்க, கோ எஜுகேஷனில் சேர்த்துருவாங்க. ஆனால் ஒரு 14-15 இயர்ஸ் வரும்போது தனியாக கேர்ள்ஸை வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்லையும் பாய்ஸை பாய்ஸ் ஸ்கூல்லையும் சில பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டோம். ஓகேயா, சரி. இன்றைக்கி வந்து இதில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தாச்சு. கனெக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸசைஸ் செய்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. புக்கில் பேஜ் நம்பர் 104 இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இதோட கனெக்டர் ஏதாச்சும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் டைரக்ட் இன்டைரக்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். தேங்க்யூ.